ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டே 9th டே என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன், எல்லாமே ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன். அதில் ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும், சி செக்ஷன் பண்ணவங்க வந்து ஸ்கிப்பிங் குதிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். எனக்கும் சேம் டவுட்டு 1 இயருக்கு முன்னாடியே இருந்தது. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் பண்ணினேன், அப்புறம் இடையில விட்டுட்டேன். அது என்னென்னா, எல்லோரும் ஜம்ப் பண்ணி ஸ்கிப்பிங் பண்ணுவாங்க. நான் ஒரு கால் ஊனி ஒரு கால் தூக்கி தான் ஸ்கிப்பிங் பண்ணுவேன். அப்புறம் இன்றைக்கி 62.700 இருக்கேன். 50 கிராம் முன்ன பின்ன இருக்கும், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ராகி சேமியாவில் எக்கு ஃப்ரைடு சேமியா எடுத்துக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்டேன். அப்புறம் பயிர் வந்து தாளிச்சிக்கிட்டேன், தேங்காய் பூ போட்டு 11:30க்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன், டேஸ்ட்டாக இருந்தது. ஈவினிங்க்கும் சேர்த்தே தாளித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சு வந்து இன்றைக்கி கருவாட்டு குழம்பும் வச்சுருந்தேன். பசங்களுக்கு தக்காளி சாதம் பண்ணி கொடுத்தேன் டிஃபனுக்கு, லஞ்சுக்கு. அதனால் எனக்கு தக்காளி சாதமும் பிடிக்கும், கருவாட்டு குழம்பும் பிடிக்குங்கனால அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ஈவினிங் போல் ஒரு 2:30 கிட்ட 2 பனானாஸ் எடுத்துக்கிட்டேன். ஸ்கிப்பிங் வந்து நான் இப்படி தான் ஜம்ப் பண்ணுவேன், ஒரு கால் ஊனி ஒரு கால் எடுத்து. ஏன்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து வலிக்குமோன்னு எனக்குள்ளே ஒரு பயம், அதனால் ஜம்ப் பண்ண மாட்டேன். 150 கவுண்ட்ஸ் எடுத்துக்குவேன். அப்புறம் இன்றைக்கி ஒரு கதை சொல்லணும்னு நினச்சேன். ஒரு சித்தர் வந்து மலை ஏறுறதுக்காக ஒரு பையில் வந்து லஞ்சும் வாட்டர் பாட்டிலும் எடுத்துக்கிட்டாரு. அதை அவர் தூக்கிட்டு போகும்போது கஷ்டமாக இருக்குன்னே நினச்சிட்டே தூக்கிட்டு போனார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது இல்லைன்னா நம்ம தனியாக நடந்தால் கூட நல்லா நடந்திருப்போம், இது இருக்கனால நமக்கு நடக்க ரொம்ப டயர்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டே நடக்காரு. கூட ஒரு குட்டி பொண்ணு அவளோட தம்பி இடுப்பில் வச்சுட்டு மலை ஏறுறா. அவள் சிரிச்சிட்டு சந்தோஷமாக மலை ஏறுறா. அப்போ அந்த சித்தர் கேட்காரு, ஒன்னால் மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக உன் தம்பியை தூக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணாக இருந்துட்டு இப்படி கஷ்டப்படாமல் நடக்கிறேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, அது உங்களுக்கு வெறும் பையா மட்டும் தெரியுது, எனக்கு இது என் தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. இதில் மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, அவர் முதல்லேருந்தே கஷ்டம்னு நினச்சி அந்த பையை தூக்கிட்டு போனதால அவருக்கு கஷ்டமாக தெரியுது. அந்த பொண்ணு அப்படி இல்லை, அவள் தம்பி அவளுக்கு பிடிக்கும், அன்பு பாசமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தம்பியும் மேலே கூட்டிகிட்டு போகணும், அவள் இஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை ஆரம்பித்ததுனால அவளுக்கு வந்து அதோட கஷ்டம் தெரியல. அதே மாதிரி தான் நம்மளோட எய்ம் கோல் என்னவோ அதை நம்ம முதல்லேருந்து இஷ்டப்பட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சால் அதோட வழியே தெரியாது, அது ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக போகும். ஆனால் கஷ்டப்பட்டு செஞ்சோன்னு வைங்களேன், அது லாஸ்ட் வரைக்கும் கஷ்டமாக இருக்கும், ஒரியாக இருக்கும், பாதியிலே விட்டுருவோம். அதனால் நீங்களும் இஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 8000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். டின்னருமே நான் அதே ஃப்ரைடு சேமியா தான் எடுத்துக்கிட்டேன். பாய், தேங்க்